ஊடகங்களுக்கு மட்டும் முகம் காட்டி வரும் சசிகலா தனது வீட்டில் இருந்தபடியே அதிமுகவில் மேலிடத்து நிர்வாகிகள் பலரிடமும் ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவாக ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் என்பது சொல்வார்கள். தற்போது டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைந்த நிலைகள் ஓ பன்னீர்செல்வம் நிலைப்பாடு என்ன என்பது வெளியே தெரியாமல் இருக்கிறது. இருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைகள் கடந்த 3ஆம் தேதி அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவிடம் சட்டசபை தொடர்பாகவும் அதில் அவரது நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சசிகலா பதில் சொல்லும் பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்று மட்டும் பதிலளித்தார். இந்த நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் பலர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இத்தொடர்பாக ஆலோசனை செய்த சசிகலா புதிய கட்சி தொடங்குவது என முடிவு செய்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். சசிகலா புதிய கட்சி தொடங்கும் வகையில் தமிழக அரசியலில் அது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது.